Hi, hello everyone. Welcome back. Thanks for clicking. இன்னைக்கு செஷன்ல நம்ம கேஷுவலா டெய்லி பேசக்கூடிய சில சென்டென்சஸை டோன்ட் கெட் யூஸ் பண்ணி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். யூஸ்வலா டோன்ட் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். இன்னைக்கு நம்ம டோன்ட் கெட் யூஸ் பண்ணி சம் சென்டென்சஸ் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா கெட்டுக்கே பாத்தீங்கன்னா வேற வேற இடத்துல வேற வேற மீனிங்ஸ் வரும். அதாவது அப்டைன் கிடைத்தல், பெரு, அடை, இந்த மாதிரி டேக், ரிசீவ், பை, பிகம், அரைவ், அண்டர்ஸ்டாண்ட், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நடக்க செய்கிறது, மேக் சம்திங் ஹேப்பன், இந்த மாதிரி வேறு வேறு இடத்துல வேறு வேறு மீனிங்ஸ் வரும். நம்ம இதனுடைய டீட்டெயில் வீடியோ இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ வந்து டோன்ட் கெட் யூஸ் பண்ணி சம் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ த ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன ஒரு கலெக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மோசமாகி விடாதே, அதாவது நீ மோசமாகி விடாதே. யூ டோன்ட் கெட் அக்ரவேட்டட், அதாவது நீ ரொம்ப கோபமாகாத அப்படின்றது தான் இந்த இடத்துல மீனிங். யூ டோன்ட் கெட் அக்ரவேட்டட். அடுத்தது, இந்த பரபரப்பான உலகில் தொலைந்து போய் விடாதே. டோன்ட் கெட் லாஸ்ட் இன் தி பிஸி வேர்ல்டு. டோன்ட் கெட் லாஸ்ட் இன் தி பிஸி வேர்ல்டு. இந்த பரபரப்பான உலகில் தொலைந்து போய் விடாதே. உணர்ச்சி வசப்படாதே. டோன்ட் கெட் சென்டிமெண்டல் ஆர் டோன்ட் கெட் எமோஷனல். ரொம்ப டென்ஷன் ஆகாத, உணர்ச்சி வசப்படாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு டோன்ட் கெட் சென்டிமெண்டல் ஆர் டோன்ட் கெட் எமோஷனல். மனம் தளர்ந்து விடாதே. டோன்ட் கெட் டிஸ்கரேஜ்டு, அதை மனசு விட்டுறாத, டிஸ்கரேஜாக ஃபீல் ஆகாத அப்படின்றதுக்கு டோன்ட் கெட் டிஸ்கரேஜ்டு. உனக்கு புரியவில்லை இல்லையா, யூ டோன்ட் கெட் இட் டு யூ. நம்ம யூஸ்வலாக சொன்னோம் அப்படின்னா யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டு யூ அப்படின்னு சொல்லலாம். புரியலை இல்லையா அப்படின்றத நம்ம கெட் யூஸ் பண்ணி சொல்லும் போது யூ டோன்ட் கெட் இட் டு யூ அப்படிங்களாம். அது எனக்கு புரியவில்லை, ஐ டோன்ட் கெட் தட். ஐ டோன்ட் கெட் தட் கெட் யூஸ் பண்ணி சொன்னனால ஐ டோன்ட் கெட் தட். நார்மலாக சொல்லணும் அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பிரியா அந்த பஸ்ஸில் ஏறாதே. பிரியா டோன்ட் கெட் ஆன் தட் பஸ். பிரியா டோன்ட் கெட் ஆன் தட் பஸ். அந்த பஸ்ஸில் ஏறாதே. மிகவும் வசதியாக இருக்க வேண்டாம். டோன்ட் கெட் டூ கம்ஃபர்டபுள். டோன்ட் கெட் டூ கம்ஃபர்டபுள். ரொம்ப வசதியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காத அப்படின்றது. என்னை தவறாக எண்ண வேண்டாம். டோன்ட் கெட் மீ ராங். டோன்ட் கெட் மீ ராங். இதெல்லாம் டைரெக்டாக மீன் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கெட் யூஸ் பண்ணி பேசும்போது டோன்ட் கெட் மீ ராங் அப்படின்னா என்னை தவறாக நினச்சிக்காத அப்படிங்கிறது. பொறுமையை மீறாதே. கெட் யூஸ் பண்ணி சொல்லும் போது டோன்ட் கெட் அவுட் ஆஃப் பேஷன்ஸ். டோன்ட் கெட் அவுட் ஆஃப் பேஷன்ஸ். என்னை சண்டை போட வைக்காதே. என்னை சண்டை போட வைக்காது அப்படின்றது டோன்ட் கெட் மீ ஸ்டார்டட் ஃபைட்டிங். டோன்ட் கெட் மீ ஸ்டார்டட் ஃபைட்டிங். அந்த பூனையை பிடிக்காதே. டோன்ட் கெட் தட் கேட். நார்மலா சொல்லும் போது டோன்ட் கேட்ச் தட் கேட் அப்படிமோ. கெட் யூஸ் பண்ணி சொல்லும் போது டோன்ட் கெட் தட் கேட். இப்ப நாயை பிடிக்காது அப்படின்னா டோன்ட் கெட் தட் டாக். என்ன நம்ம பெட் அனிமல் சொல்லணுமோ அதை சொல்லிக்கலாம். இவ்வளவு வேலை செய்ய வேண்டாம். டோன்ட் கெட் சோ ஒர்க்ட் அப். டோன்ட் கெட் சோ ஒர்க்ட் அப். அதிலிருந்து எதையும் பெற வேண்டாம். டோன்ட் கெட் எனிதிங் அவுட் ஆஃப் இட். டோன்ட் கெட் எனிதிங் அவுட் ஆஃப் இட். இப்போ இதையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதிலிருந்து எனக்கு எதுவும் வரல அப்படின்றத ஐ காட் நத்திங் அவுட் ஆஃப் இட். ஐ காட் நத்திங் அவுட் ஆஃப் இட். என்னை தவறாக நினைக்க வேண்டாம், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கிறது. டோன்ட் கெட் மீ ராங், ஐ நீட் சம் மணி. டோன்ட் கெட் மீ ராங், ஐ நீட் சம் மணி. எனக்கு இது புரியவே இல்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அட் ஆல். நம்ம கெட் யூஸ் பண்ணி சொல்லும் போது ஐ டோன்ட் கெட் திஸ் அட் ஆல். ஐ டோன்ட் கெட் திஸ் அட் ஆல். டாக்ஸில இருந்து இறங்காத அப்படின்றதுக்கு டோன்ட் கெட் அவுட் ஆஃப் தி டாக்ஸி. டோன்ட் கெட் அவுட் ஆஃப் தி டாக்ஸி. லாஸ்ட் ஒன், நீ எதிர்பார்ப்பது கிடைக்காது. நீ எதிர்பார்க்கறது உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது. யூ டோன்ட் கெட் வாட் யூ எக்ஸ்பெக்ட். யூ டோன்ட் கெட் வாட் யூ எக்ஸ்பெக்ட். ஓகே, தட்ஸ் ஆல். இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்கள் டெய்லி கான்வர்சேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா லீவ் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். அண்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.